தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கோவில்பட்டியில் இளைஞர் வெட்டி படுகொலை, ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம கும்பல் அட்டகாசம், குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் 2வது தெருவை சேர்ந்த திருப்பதி என்பவர் மகன் மனோஜ் நேற்று இரவு அப்பகுதியில் நண்பர்களுடன் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஹெல்மெட் அணிந்து பைக்கில் வந்த ஒரு மர்ம கும்பல் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அங்கு நின்றவர்கள் அனைவரும் தப்பி ஓட அப்போது மனோஜ் மட்டும் கீழே விழுந்துள்ளார். அப்போது அந்த கும்பல் மனோஜை வெட்டிவிட்டு தப்பி ஓடிது. இதில் படுகாயம் அடைந்த மனோஜ் அருகே இருந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இந்த அதிகாலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மனோஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல்துறையினர் வழக்கு விசாரணை செய்து பதிவு செய்து வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட மனோஜ் நண்பர்கள் சிலர் பள்ளியில் படித்து வருவதாகவும் அந்த பள்ளியில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது எனவும் போலீஸ் வெவ்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் மனோஜ் வெட்டியை கொலை செய்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்ய கோரி அவர்களுடைய உறவினர்கள் கோவில்பட்டி சாத்தூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் கிழக்கு காவல்நிலை போலீசார் உட்பட பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை உடனே கைது செய்தோம் என தொடர்ந்து இந்த 1 மணி நேரம் போக்குவரத்துக்கு பிறகு இந்த சாலை மறியல் கைவிடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கூட உள்ள மாணவர்கள் தான் கொலை செய்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணை செய்ய வருது.